ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்சி பிரியா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வெந்தய குழம்பு தான் செய்ய போகிறோம். டேஸ்ட்டு சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அரிசி போட்டிருக்கேன். நல்லா மிதமான சூட்டில் நல்லா வறுத்துக்கலாம். நமக்கு ரொம்ப வறுபடணும் தேவையில்லை. நம்ம நல்லா எல்லாம் பொரிஞ்சு நமக்கு நல்ல ஒரு வாசனை வரும், நல்லா மணமாக அந்தளவு வறுபட்டாலே போதும். எல்லாமே நம்ம இந்த மாதிரி வறுத்து செய்கிறப்ப குழம்பு நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா நமக்கு பொரிஞ்சு வரட்டும். அதிகளவு நம்ம வறுத்தாலும் ரொம்ப கருகிரும். அதனால் மிதமான சூட்டில் இந்தளவுக்கு நமக்கு பாருங்கள் எல்லாம் பொரிஞ்சு நமக்கு நேரம் மாதிரி வந்திருக்கு. இந்தளவு வறுபட்டால் போதும். இப்போ நம்ம வறுத்ததை ஆற வச்சு நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன்கிட்ட ஆயில் விட்டுருக்கேன். இதுக்கு ஆயில் கொஞ்சம் கூட ஊற்றுறப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஒரு 10-12 கிட்ட சின்ன பல் பூண்டு போட்டிருக்கேன். இப்போ ஒரு 20 கிட்ட சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். நல்லா ரெண்டையும் நல்லா ஆயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நமக்கு பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கி வர்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி நம்ம வெந்தய குழம்பு நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்றப்ப நம்ம 1 வாரம் வரை வெளியே வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு கெடாது, சூப்பராகவும் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வரட்டும். நமக்கு வெங்காயமும் பூண்டும் எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்தளவுக்கு நமக்கு குழம்பும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவு நம்ம நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து பொடி பண்ணதில் 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போய் வரட்டும். இந்த பொடி நம்ம 2 டீஸ்பூன் சேர்த்தாலே போதும். அதிக அளவு சேர்த்தால் நமக்கு கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால கரெக்டாக நம்ம சேர்த்தா போதும். இப்போ நம்ம புளி ஒரு எலுமிச்சை சைஸ் புளி ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா ஒரு 7-8 நிமிஷம் நல்லா நம்ம கொதித்து நல்லா வரட்டும் குழம்பு. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 7-8 நிமிஷம் நல்லா நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், இந்தளவு நல்லா நமக்கு கொதிச்சு வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம விட்டுடலாம். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நமக்கு குழம்பு நல்லா வற்றி கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் நான் ஒரு 3 நிமிஷம் மட்டும் விட போகிறேன். அப்போ தான் நமக்கு நல்லா வற்றி இந்தளவுக்கு நமக்கு ஆயில் பிரிஞ்சு வரும். பாருங்கள், இந்தளவு நம்ம ஆயில் பிரிஞ்சு நல்லா வர்றப்போ தான் நம்ம வச்சு சாப்பிட்றப்போ நமக்கு கெடாமல் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நமக்கு இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட சாதம் போட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு வெந்தய குழம்பு ரெடி பண்ணி சாப்பிட்றப்ப டேஸ்ட்டும் அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். சீக்கிரமும் நமக்கு கெடாது. நீங்களும் இந்த மாதிரி ஒன்ஸு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.